பேரும் சேர்ந்து நெய் விடுங்க. ஆமா நீங்களும் வாங்க. நீங்க வேண்டாம், தம்பதியா சேர்ந்து பண்றதுதான் ஐதீகம். இல்லங்க, வீடே அம்மா பேர்ல தான் இருக்கு. இந்த சம்பிரதாயங்கள்லாம் அம்மா வச்சுதான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றது தம்பதி சமேதரா பண்றதுதான் விசேஷம், அதான் சொன்னேன். இல்லங்க, அம்மாவை வச்சுதான் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நானு. உங்க இஷ்டப்படி பண்றதுன்னா நீங்களே பண்ணிருக்கலாமே, எங்களை ஏன் கூப்பிட்டேன்? நாங்க முறைப்படி தான் பண்ணுவோம். நீங்க 2 பேரும் நெய்ய விடுங்க. நான் இப்ப புது மனுஷன். என் காலை பாத்தியா எப்படி சரியாயிடுச்சுன்னு? என் உடம்புல இருந்த ஊனம், என் மனசுல இருந்த ஊனம் எல்லாமே சரியா போயிடுச்சு. உனக்கு ஒண்ணுன்னு ஒண்ணே நான் அப்படியே பதறி போய் வாடியில ஏறி கீழே வந்து எப்படி சரியாயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் மொத்தமா மாறிட்டேன் லீலா. என்னடா இவன் பல தடவை இதை தானே சொன்னான், இப்பவும் இதை தானே சொல்றானேன்னு நினைக்கிறேன். இப்ப நான் உண்மையை சொல்றேன் லீலா. என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டி பத்தி பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் மாறலன்னா எப்படி? நான் நீ உன்னை பாக்குறதுக்கும் உன் முன்னாடி நிக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது. எவ்வளவு பெரிய பாவத்தை உனக்கு நான் செஞ்சிருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. நரகத்துக்கு போக வேண்டிய பாவினா, ஆனா நீ உத்தமி. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நீங்க செஞ்ச கொடுமைகள் எல்லாம் தாங்கிட்டு நான் உயிரோட இருந்தேன். இந்த நிமிஷம் என் உயிர் பிரிஞ்சா கூட எந்த உறுத்தலும் இல்லாம நான் நிம்மதியா போய் சேர்த்துருவேங்க. அப்படிலாம் சொல்லாத லீலா. நம்ம வாழணும் லீலா. நம்ம ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழணும். நீ ஆசைப்பட்ட புருஷனா உன்னை நான் வச்சு நடத்தணும். உனக்கு நிம்மதியான வாழ்க்கை நான் ஏற்படுத்தி கொடுக்கணும். நீ சந்தோஷமா வாழ்றத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இது எல்லாத்தையும் உன் முகத்தை பார்த்து சொல்ல முடியாத நிலைமையில இருக்க. என்னை பார்த்து பயந்து ஓடுற குழந்தைங்கள நான் தூக்கி வச்சு கொஞ்சணும். நம்ம 2 பேரையும் எல்லாருமும் பிரச்சனையோட பார்த்த மாமா நம்மள மாதிரி புருஷன் பொண்டாட்டி இல்லையேன்னு நம்மளை பார்த்து அப்படியே அவரு பூரிச்சு போகணும். இது போதுங்க. நீங்க இப்படி மனசு திருந்தி உண்மையா அக்கறையா என்கிட்ட பேசுறத பார்க்கும்போது எனக்கு பேசுறது தெரியலங்க. எனக்கு தெரியலங்க. நான் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ற நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டேன். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் லீலா. என்ன மன்னிச்சிரு. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் லீலா. என்ன மன்னிச்சிரு. இது பாருங்க, அதையெல்லாம் மறந்துருவோம். இனிமே எல்லாம் நான் தாங்க உங்களுக்கு. என்னங்க, இப்பதாங்க உங்களை
உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லைங்க. அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் உனக்கு தான் லீலா நன்றி சொல்லணும். உன்னோட பொறுமைதான் நான் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. இல்லைன்னா என் தப்பட உணர முடியாமலே போயிருப்பேன். இதே வேற ஒரு பொம்பளையா இருந்திருந்தா நான் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் எப்போ போடா நான் என்ன விட்டுட்டு போயிருப்பா. இல்ல தூங்கும்போது தலையில கள்ளத்துக்கு போட்டு கொண்டு இருப்பா. நீ எனக்கு பொண்டாட்டிய கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். நான் பண்ண கொடுமைகள்ல பாதிக்கப்பட்டது நிறைய பேர். அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது 3 பேர். ஒண்ணு நீ, என் அப்பா, மாமா. என் அப்பா பெத்த கடனுக்காக நான் பண்ண கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டார். நான் நீ என்ன கட்டினவ. ஆனா மாமா எவ்வளவு மோசமா எவ்வளவு கேவலமா நான் மாமா கிட்ட நடந்துகிட்டேன். அந்த நல்ல மனுஷன் நோகடிச்சதுக்கு விமோசனமே கிடையாது எனக்கு. நீங்க எப்படி உணர்ந்து பேசுறது எங்க அப்பா கேட்டார்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. இந்த சந்தோஷத்தோடய எங்க அப்பா 100 வருஷம் உயிரோட இருப்பாருங்க. இருப்பாரு. லீலா, லீலா, நான் இப்பவே போய் மாமா பார்த்து மன்னிப்பு கேட்கணும். சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. போகும்போது குழந்தைங்களையும் கூட்டு போலாம். சீக்கிரமா போ, சீக்கிரமா போ, போ. நான் இங்க இருக்கவே மாட்டேன். என்னாச்சுமா? நான் இனிமே இங்க இருக்கவே மாட்டேன்ப்பா. என்ன ஆச்சு சொல்லுங்களேன். எனக்கு இங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லையாப்பா. யாருமா சொன்னாங்க? இது உங்க வீடுமா? வீட்டுக்கு உங்க பேர் தானே வச்சிருக்கேன். என்னால இருக்க முடியாதுப்பா. இனிமே இந்த அவமான பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாதுப்பா. நான் போறேன். யார் என்ன சொன்னாங்க சொல்லுங்கம்மா. என்ன மாதிரி ஆளுங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றாளேப்பா. யாருமா? வேற யாருப்பா? இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது என்ன மாதிரி முண்டச்சி இங்க நிக்க கூடாதா? உன் பொண்டாட்டி சொல்றா. அம்மா இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னா நீ இருக்க கூடாது. யாராவது கதவை திறந்தீங்க? நான் சொல்றதை கேளுங்க. மருந்து போட பொண்ணு மாதிரி பேச மாட்டாங்க. மருந்து போட பொண்ணு ஆசைப்பட்டா பேச மாட்டாங்க. இல்லப்பா வேண்டாம், நான் போறேன். ஆகமா உட்காருங்கம்மா. வேண்டாம் உட்காருங்கம்மா. இத பாருங்க, பணம் கொடுக்கறது நானு. இந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க முன்னாடி உட்கார்ந்தாலே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். மந்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க. உட்காருங்க.
என்னப்பா எதுவும் பேசாம அமைதியாவே வரீங்க? என்னத்தர பேசுறது? மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நல்ல காரியம் நடக்கும்போது 4 நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்திட்டு வரலான்னு போனா இப்படி ஒரு கொடுமை நடந்து போச்சு. எனக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சுப்பா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அந்த மாணிக்கத்தை தடுத்து ஓங்கி ஒரு அறவிடலாம் போல இருந்துச்சு. பழைய ரமேஷ் இருந்திருந்தா நான் அதைத்தான் செஞ்சிருப்பேன். பாவம் அந்த சரோ எந்த தப்புமே பண்ணாத ஒரு பொம்பளைய இப்படி இத்தனை பேர் மத்தியில அடிச்சு அவமானப்படுத்தி ரூம்ல தள்ளி பூட்டி வைக்கிறது காட்டு மிராண்டி பாவன். எனக்கு இந்த மாணிக்கத்தை தெரியும்டா. அவன் குணமே இப்படித்தான். ஏன் பாவம் அப்படி இருக்கான்? அந்த சரோ மாதிரி ஒரு அருமையான பொம்பளை எவ்வளவு தவம் இருந்தால் கிடைக்குமா? எனக்கு இந்த மாணிக்கத்தை சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவங்க அம்மாவோட சேலையை பிடிச்சு வளர்ந்த பையன் இவன். அவங்க அம்மானா அவனுக்கு தெய்வம் மாதிரி. எல்லாமே அவங்க அம்மா தான். தப்பே பண்ணாலும் அந்த தப்பை நியாயப்படுத்தும். அதை எல்லாரும் ஏத்துக்கணும்னு வேற பாப்பான். இப்படி ஒரு மூர்க்கத்தனமான பக்தி அவனுக்கு அவங்க அம்மா மேல. நீங்க என்ன மாணிக்கம் பண்ணதை நியாயப்படுத்துறீங்களா? சச்சே, சொரணம் உள்ள எவனுமே அவன் பண்ணதான் நியாயம்னு சொல்ல மாட்டாங்க. அவன் பண்ணது ஒரு காட்டு மிராண்டித்தனம் தான். அவன் ஏன் அப்படி நடந்துகிட்டாங்கிற காரணத்தை தான் நான் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு இன்னொன்னும் புரியலப்பா. அந்த மூர்க்க இப்படி பண்றானே, அதுக்கு சரோ ஏன் இப்படி பண்ணிச்சு போறாங்க? அவன் சட்டையை பிடிச்சி உலுக்கிருக்க வேண்டாம்? மாணிக்க இப்படி நடந்துக்கிறான்னா அதுக்கு எப்படி அவனுடைய வளர்ப்பு ஒரு காரணமோ, அதே மாதிரி சரோ இவ்வளவு பொறுமையா இருக்கிறதுக்கு அவளுடைய வளர்ப்பும் ஒரு காரணம். அந்த மாதிரி சிதம்பரம் அநியாயத்துக்கு அவளை நல்லவளாவே வளர்த்துட்டான். பணிஞ்சு போகணும், தணிஞ்சு போகணும், அப்பதான் அது குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டாரு. பெரிய தப்பு பண்ணியிருக்காருப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. சிதம்பரத்தோட வளர்ப்ப குறையே சொல்லக்கூடாது. அவரு சரோவை சரியாதப்பா வளர்த்திருக்காரு. ஆனா அந்த சரோ மாணிக்க மாதிரி ஒரு மூர்க்கனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது விதியோட விளையாட்டு. இதுவே அந்த சரோ ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த குடும்பம் ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்திருக்கும். அப்படி நடந்திருந்தா நீ சிதம்பரத்தோட வளர்ப்ப சரின்னு தானே சொல்லியிருப்ப. எல்லாம் விதிதான்ப்பா. இல்லப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது என்னாலே தாங்க முடியல. என்னாலையும் தான்ப்பா. என்னால அந்த சரோட முகத்தையும் சிதம்பரத்தோட முகத்தையும் பார்க்கவே முடியல. மாப்பிள்ள ஒரு புது வீடு கட்டி இருக்கான். மகளும் மருமகனும் பேரனும் ஒன்னா உட்கார்ந்து பூஜையில இருக்கிறத மனசு நிறைஞ்சி பாக்குறாரு. அடுத்த 5வது நிமிஷம் எல்லாரும் முன்னாடியும் அவளை அப்படியே அடிச்சு அவமானப்படுத்தி ரூமுக்குள்ள தள்ளி பூட்டி அவங்க அம்மாவை வச்சு பூஜை பண்ணணும்னு சொன்னதை கேட்க அந்த அப்பா மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். ஒரு தகப்பனா இருந்து உணர்ந்து சொல்றேன், இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. சபையில தான் பொண்ணு அவமானப்படுறத பாக்குற குடும்பம் யாருக்குமே வரக்கூடாது. என்ன பண்ணீங்க? எனக்கு மேல எமோஷனல் ஆகுறீங்க. ரிலாக்ஸ் பா. சாரிப்பா. கொஞ்ச நேரத்துக்கு சிதம்பரத்தை நினைச்சுக்கிட்டேன். அதான் உணர்ச்சி வசப்பட்டேன். அப்பா, என்னங்க போலாமா? எல்லார்கிட்டயும் புது வீட்டுக்கு பால் காய்ச்சிரோன்னு வர சொல்லிடலாமாங்க? வா கோபி, எல்லா சாமானும் எடுத்து வச்சாச்சு. நீ வீட்டை பூட்டிட்டு வந்துரு. நான் வேன்ல உட்காந்துட்டு இருக்கேன். சரிப்பா.
மாமா அக்கா எல்லாரும் பால் காய்ச்சறதுக்கு வந்துருங்க. அண்ணே அண்ணே எல்லாருமா பால் காய்ச்சி வந்துருங்க. கோபி, பால் காய்ச்சலாம். பால் காய்ச்சனா அங்கே தான் கொடுத்து இருக்கிற அவசியம் இல்லை. மனசு மாதிரி திரும்பி வரலாம். நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா நம்ம எப்பவுமே நம்ம பிரிஞ்சு இருந்தது இல்ல. என்னங்க, என்ன இது? நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி அழறீங்க? பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாங்க. அண்ணே, கவிதா பால் காய்ச்சறதுக்கு வந்துருங்க. 2 பேரும் பால் காய்ச்சி வந்துருங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. உன் மனசுக்கு எது சரியா படுதோ அதை நீ செஞ்சிரு. நானும் கவிதாவும் கண்டிப்பா வர மாப்ள. கவிதா வண்டியில் உட்காருங்க, போங்க. பாப்போம். அண்ணே, அண்ணி பால் காய்ச்சறதுக்கு வந்துருங்க.